அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ரயில் நிலையத்துக்கு வருவார். ரயில் வருவதற்கு முன்பே நடைமேடையின் ஒரு முனையில் அமைதியாக நின்று கொள்வார். ரயில் வந்ததும் அதில் ஏறமாட்டார். ஜன்னல் வழியாக உள்ளே இருக்கும் பயணிகளை மட்டும் பார்த்துவிட்டு ரயில் புறப்பட்டதும் அங்கிருந்து சென்று விடுவார். பல மாதங்களாக இதை பார்த்துக் கொண்டிருந்த நிலைய ஊழியருக்கு ஒருநாள் அவரிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஐயா, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் இங்கே வர்றீங்க, ஆனா எந்த ரயிலிலும் ஏறுவதில்லையே, யாருக்காக இப்படி காத்திருக்கிறீங்க என்று கேட்டார். அந்த மனிதர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய சட்டைப் பையிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தார். அதில் ஒரு சிறுவன் ரயில் ஜன்னல் வழியாக சிரித்துக் கொண்டிருந்தான். இவன் என் மகன். பல வருடங்களுக்கு முன்பு வேலைக்காக வேறு ஊருக்குப் போனான். அவனை கடைசியாக இந்த ரயிலில்தான் வழி அனுப்பி வைத்தேன். போகும்போது அவன், அப்பா, நான் திரும்பி வரும்போது இதே இடத்தில் என்னை அழைத்துக் கொள்ளணும்னு சொன்னான். அதுக்குப் பிறகு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் எங்களுக்குள் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அவன் எங்கே இருக்கிறான் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் ஒருநாள் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையை மட்டும் நான் விடவில்லை என்றார். நிலைய ஊழியர் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மனிதர் வழக்கம் போல ரயில் வருவதற்காக காத்திருந்தார். ரயில் வந்து நின்றதும் ஒரு இளைஞன் மெதுவாக கீழே இறங்கினான். அவன் சுற்றி பார்த்துவிட்டு திடீரென்று அந்த மனிதரை நோக்கி ஓடினான். அது அவருடைய மகன். பல வருடங்களுக்குப் பிறகு தந்தையும் மகனும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டார்கள். அந்த மனிதர் எதுவும் பேசவில்லை. அவருடைய கண்களில் வந்த கண்ணீரே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நீண்ட காலம் காத்திருக்க வைக்கும். ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடாமல் காத்திருந்தால் நாம் எதிர்பார்க்காத ஒரு நாளில் நம்முடைய மகிழ்ச்சி நம்மை தேடி வரலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை கருத்துப் பகுதியில் பகிருங்கள்.